வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒரு மூணு இன்க்ரீடியண்ட் வச்சு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கை நம்ம இட்லி கூட, தோசை கூட, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூரி அப்படின்னு சொல்லிட்டு எது கூட வேணாலும் ஊற்றி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 3 இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லையா, வெறும் தக்காளி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா அரைச்சிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். பூண்டில் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நசுக்கி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்ச அந்த தக்காளி அதை நல்லா ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. பார்த்திங்களா, ஒரு 3 ஸ்டெப்பு தான் இது. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் நல்லது. இப்போ கூட மிளகாய்த்தூள், நாங்கள் மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஏன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ நிறைய பேர் பிபி பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி காரமும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு ரெண்டுமே சேர்த்துக்கிட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய்லாம் திரிஞ்சு மேலே வர அளவுக்கு நல்லா அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்களா, இந்த பக்கம் இட்லி வச்சுருக்கோம். அது துணி போட்டு நல்லா அதில் மாவு ஊற்றி வச்சா ரொம்ப சாஃப்டாக வரும். அதை நம்ம தண்ணி தெளித்து எடுத்து விடும்போது ஈஸியாக வரும். இந்த மாதிரி இட்லி செஞ்சால் நல்லா பூ போல் சாஃப்டாக இருக்கும். எண்ணெயும் தேவைப்படாது. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இந்த பக்கம் நல்லா எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்திருக்கு. நல்லா பார்க்கும்போதே தெரியுது சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்ப்பீங்க, இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கும் போது ஒரு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போது சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் தேங்க்யூ.